உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்பு செய்வேன், நீயே ஆசியாய் விளங்குவாய். நாம் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்கின்ற அருமையான இறைவாக்கு இன்றைக்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே புன்னகையோடு உங்கள் அருகில் இருக்கிறவர்களை பார்த்து இந்த புத்தாண்டில் என் ஆசியை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று மகிழ்ச்சியோடு கைத்தட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு முழுவதும் நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருப்போம். அதான் கடவுள் விரும்புகிறார். 2023ஆம் ஆண்டு இறைவனுடைய திட்டம் எதுவாக இருந்தாலும் தனிமனித ஆள் என்கிற முறையில் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்கின்ற உள் உணர்வோடு இந்த நிகழ்விலே நாம் பங்கெடுப்போம். நம்முடைய திருப்பலி முன்னுரையில் சொன்னது போல இன்றைய தினத்தை திருச்சபை 3 நிலைகளிலே சிறப்பிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மரியாள் இறைவனின் தாய் என்கின்ற மிக முக்கியமான ஒரு கோட்பாட்டு அடிப்படையிலான ஒரு பெருவிழாவை இன்றைக்கு சிறப்பிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதி அகில உலக அமைதி தினம் என்று சிறப்பிக்க அழைப்பு விடுக்கிறது. 3வது இது ஆண்டின் தொடக்க நாள், புதிய ஆண்டிற்கான விழாவாக பார்க்கப்படுகிறது. திருச்சபை நமக்கு அளித்திருக்கிற மரியாளை பற்றிய 4 முக்கியமான மறைக்கோட்பாடுகள் இருக்கிறது. அதை பெருவிழாவாக நாம் சிறப்பிக்கிறோம். டிசம்பர் 8ஆம் தேதி அமல உற்பவ அன்னை திருவிழா. ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னையினுடைய விண்ணேற்பு திருவிழா. எல்லா சனிக்கிழமைகளிலும் அல்லது சிறப்பான நாட்களிலும் நம்முடைய அன்னை என்றும் கன்னியானவள், என்றும் கன்னிகையானவள் என்கின்ற நினைவு நாளை சிறப்பிக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் அனுசரிக்கின்றோம். 4வது முக்கியமான மறைக்கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட விழாதான் இன்றைக்கு மரியாள் இறைவனின் தாய் என்கின்ற ஒரு கோட்பாட்டு அடிப்படையிலான பெருவிழாவை ஆண்டின் தொடக்கத்தில் திருச்சபை நமக்கு அளிக்கிறது. அந்த 3 விழாக்களை கொண்டாடுறதில் பிரச்சனை இல்லை நமக்கு. அமல உற்பவி, என்றும் கன்னிகையானவள், அன்னை மரியாள் இறந்தவுடன் அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதில் மிகப்பெரிய புரிதல் சிக்கல் இருக்கார். ஆனால் உண்மையிலேயே இவர் கடவுளுடைய தாய் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு அறிவார்ந்த அடிப்படையிலான சந்தேகம், தயக்கம், குழப்பம் என்பது திருச்சபை வரலாற்றில் நீடித்திருந்தது. இவர் மனிதன் தாயா அல்லது கடவுளின் தாயா எப்படி ஏற்றுக்கொள்வது என்கின்ற நீண்ட நெடிய ஒரு சிக்கலுக்கு திருச்சபை முற்றுப்புள்ளி வைத்து அன்னை மரியாள் இறைவனின் தாய். அதை நாம் நம்முடைய வாழ்விலே அதை எப்படி புரிந்து கொள்வது என்றால், அதற்கான இறையியல் விளக்கங்கள் அதிகம் இருந்தாலும், ஆனால் நடைமுறையில் அன்னை மரியாளுடைய வாழ்வோடு நாம் சேர்ந்து சிந்திக்கிற பொழுது அவருடைய செயல்பாடுகள் இறை திட்டத்திற்கு மனித உரு கொடுத்த ஒரு மாமனிதராக அவர் இருக்கிறார். இறை திட்டத்திற்கு மனித உரு கொடுத்த ஒரு மாமனிதர், ஒரு வரலாற்று குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தன்னுடைய இசைவை கொடுத்த ஒரு யூத பெண்ணாக இருக்கிறார். அந்த காலத்தில் அது சாத்தியமே இல்லை. ஒவ்வொரு யூத ஆண்களும் எப்படி ஜெபிப்பாங்க அப்படின்னா, யாவே கடவுளே, என்னை ஒரு காகமாக, என்னை ஒரு கழுதையாக, என்னை ஒரு பெண்ணாக படைக்காமல் இருந்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன் என்று ஜெபிப்பாங்களாம். அந்த அளவிற்கு அடிமைத்தனம் மேலோங்கிய ஒரு வரலாற்று காலம். அந்த சூழலில் மிக துணிச்சலோடு, அசாத்தியமான துணிச்சலோடு இது இறைவன் உணர்த்துகிறார், இறை திட்டத்திற்கு என்னை நான் உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலை வந்தபோது அந்த வரலாற்று இயேசுவை பெற்றெடுத்த ஒரு மாமனிதராக அவர் இருக்கிறார்.
இரண்டாவது நிலையில பெற்றெடுத்த அந்த வரலாற்று இயேசுவை வெறும் மனிதனாக மட்டுமல்லாமல் கானா ஒரு திருமணத்தில் அவரை பொது வாழ்விற்கு அறிமுகம் செய்கிற இரண்டாவது பிறப்பை அந்த இயேசு என்கிற வரலாற்று மனிதருக்குள் அறிமுகம் செய்கிறார். மனித குழந்தையிலிருந்து பொது வாழ்வில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், பாதிக்கப்பட்டோர் சார்பாக நின்று நீர் உமது விடுதலை பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு புதிய பாதையை அந்த வரலாற்று இயேசுவுக்கு உணர்த்திய ஒரு மாமனிதராக அவர் இருக்கிறார். அதோடு மட்டும் நிறைவடையவில்லை. இயேசுவாக கிறிஸ்துவாக இறுதியில் கல்வாரி பரியில் உலகம் மீட்பு பெற உன்னையே நீ முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற ஆன்மீக வேட்கை கொண்ட ஒரு மாபெரும் மீட்பரை அர்ப்பணிக்கின்ற ஒரு தியாக தாயாக அவர் அந்த கல்வாரியிலே இருக்கிறார். எனவே பெத்லகேமில் பெற்றெடுத்த இயேசு கானாவில் பொது வாழ்வில் அறிமுகப்படுத்த கிறிஸ்து இறுதியிலே அவர் இறைமகனாக இந்த உலகிற்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு மாபெரும் நிகழ்விலே இவருடைய பங்களிப்பு முழுமையாக இருந்திருக்கிறது. எனவே இறை தன்மையோடு இருந்த மாபெரும் இயேசுவை அந்த இறை தன்மையோடு இருந்த ஒரு பெண்மையால் தான் உருவாக்க முடியும் என்கின்ற உண்மையை உலகிற்கு உலர்த்தி சொல்லுகின்ற ஒரு நிகழ்வாக அவருடைய வாழ்க்கை முழுமையாக அமைந்திருந்தது. எனவே அன்னை மரியாளுடைய வாழ்வு என்பது ஒரு வரலாற்று நிகழ்வாக, ஆன்மீக பயணத்தின் முழுமையாக இறைத்தன்மையை வெளிப்படுத்துகின்ற மாபெரும் வரலாறாக அது திருச்சபையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் திருச்சபை நம்மை அதை ஒரு விழாவாக சிறப்பிக்க அழைப்பு விடுக்கிறார். எனவே அன்னை இறைவனின் தாய் என்று நாம் சிறப்பிக்கிற பொழுது ஒரு பெண் என்பவள் இறைத்தன்மையை பெறுகிற பொழுது மனிதம் புனிதமாக்கப்படுகிறது. எனவே அந்த புனிதமாக்குகின்ற செயலின் வழியாக மானுடம் மீட்பு பெறுகிறது என்கின்ற வாழ்க்கை சூத்திரத்தை தன்னுடைய வாழ்வின் வழியாக உணர்த்திய வரலாற்று நிகழ்வு மரியா என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் a historical phenomenon. எனவே அது ஏதோ வெறும் பாடமல்ல அல்லது கோட்பாடு அல்ல, மாறாக வாழ்க்கை நிகழ்வாகவே அந்த உருவம் அங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது. இறைத்தன்மையோடு இருந்த மரியா அதை மனிதத்தை புனிதமாக்குகிற அர்ப்பணிக்கின்ற ஒரு மாபெரும் செயலை அவர் செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். எனவே இந்த இறைத்தன்மையோடு இருக்கிற இந்த அன்னை மரியாள் அதை எப்படி தன்னுடைய வாழ்விலே பிரதிபலித்தார் என்றால், நாம் இன்றைக்கு தியான பாடலிலே கேட்டது போல பரிகார நீதியை நிலைநிறுத்துகிற ஆண்டவரை இந்த உலகிற்கு ஓங்கி உரைத்த உன்னத பாடலாக இருக்கிறது. உலகத்தினுடைய இயல்பு என்ன என்பதை உணர்ந்து இயேசு சபை இல்லங்களிலே பொறித்திருப்பார்கள். அநீதியான உலகில் பிறந்துவிட்டோம், அதை அப்படியே விட்டு சாக மாட்டோம் என்று சூளுரைக்கிற விதத்தில் இளைஞர்களுக்கு உந்து சக்தியாக அந்த வாசகம் பல இடங்களிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் வாழ்ந்த காலத்தில் இருந்த அநீதமான சூழ்நிலை நீக்குவதற்காக, அந்த பரிகார நீதியை நிலைநாட்டுவதற்காக நீதியின் இறைமகனை இந்த உலகிற்கு முழுமையாக வளர்த்தெடுத்த, வார்த்தெடுத்த, அதை ஒரு வாழ்க்கை பாதையாக அமைத்து கொடுத்த பயணத்தில் அவருடைய பங்களிப்பு என்பது உன்னதமான பங்களிப்பாக, உயர்ந்த பங்களிப்பாக அது இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது உலக பண்பாடு இன்றைக்கு எப்படி இருக்கிறது, அதன் அடிப்படையில் அன்னையை கடவுளின் தாய் என்று அறிவிக்கின்ற நாம் எந்த இயல்போடு இந்த புதிய ஆண்டிலிருந்து நம்முடைய வாழ்க்கை நாம் தொடர வேண்டும் என்று பார்க்கிற பொழுது இன்னைக்கு இருக்கிற உலக பண்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா, தனித்திருப்பதே நல்லது, தனியார் தனியார் தனியார். 4 பேர் இருக்கிற வீட்டில் 5 செல்ஃபோன் இருக்கும், தனியார் நல்லது.
ஆனால் நம்முடைய இறையாட்சி கோட்பாடு என்பது, சமூக நீதி கோட்பாடு என்பது இணைந்திருப்பது நல்லது. உறவிலே நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும், உறவிலே நாம் திளைத்திருக்க வேண்டும், உறவை மதிக்க வேண்டும் என்கின்ற இணைந்த வாழ்வை நாம் மதிப்பீடாக முன்மொழிகிற பொழுது, ஆனால் உலக பண்பாடு தனித்திருப்பதே நல்லது, தனித்திருப்பதே நல்லது என்பதை நாம் பார்க்கிறோம். அது எல்லா மட்டங்களிலும் இருக்கிறது. கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம். இன்றைக்கு தனித்திருப்பதில் ஒரு நிறைவை காண்கிறார்கள். அதன் வழியாக அது வளர்ச்சியில் அழைத்து செல்லுகிறா, தளர்ச்சியில் இருக்கிறதா என்றால் இன்றைக்கு பலர் மன உளைச்சலிலும் மன இறுக்கத்திலும் இருக்கின்ற ஒரு யதார்த்தத்தை நாம் பார்க்க முடிகிறது. உலக பண்பாடு சொல்லுகிற இன்னொரு மதிப்பீடு என்ன என்றால், வலுத்தவன் வாழ்வான், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். டார்வினுடைய சமூக பரிணாம கோட்பாடு. யாருக்கு ஆள்பலம் இருக்கிறதோ, தோல்பலம் இருக்கிறதோ, அதிகார பலம் இருக்கிறதோ, வாய் கொஞ்சம் பெருசா இருக்கோ அவர்கள் வாழ்வார்கள். மற்றவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் அழித்தொழிக்கப்படுவார்கள் அல்லது மனித கழிவுகளாக அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள். வலுத்தவன் வாழ்வான், வலுத்தவன் வாழ்வான். அந்த வலுத்தவனாக தன்னை மாற்றிக்கொள்வதற்காக சூழ்ச்சி செய்யலாம், கபலிகரம் செய்யலாம், எந்த தவறான குறுக்கு வழியையும் நீ பயன்படுத்தலாம். அங்கே அறநெறி என்று, ஒழுக்கம் என்று, பண்பாடு என்று எதையும் நீ கடைபிடிக்க தேவையில்லை. அடுத்தவனை அழித்தாவது உன்னை நீ வலுவாக உள்ளவனாக மாற்றிக்கொள். அதுதான் இன்னைக்கு இருக்கிற உலக நீதியாக இருக்கிற. ஆனால் நம்முடைய இறையாட்சி சமூக நீதி என்பது அதற்கு முற்றிலும் மாறுபட்டது. மனித நேயத்தோடு வளர வேண்டும், மனித மாண்போடு நாம் இருக்க வேண்டும், மனித உரிமை பார்வையோடு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்கின்ற உரிமை சார்ந்த பார்வையை கொடுப்பதாக நம்முடைய இறையாட்சி சமூக நீதி கோட்பாடு போதிக்கின்ற பொழுது, உலக பண்பாடு சொல்லுவது வலுத்தவன் வாழ்வான் என்று சொல்லுகிறார். உலக பண்பாடு சொல்லுவது பயன்படுகிறவரை பயன்படுத்து. அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். பயன்பட்டால் அவர்களை வைத்துக்கொள், இல்லை என்றால் தூக்கி எறிந்துவிடு. யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் எல்லா மட்டங்களிலும் இருக்கிறது. ஆன்மீகத்திலிருந்து அந்தரங்கத்திலிருந்து எல்லாவற்றையும் பயன்பாட்டு அடிப்படையில், நுகர்வு அடிப்படையில் பார்க்கிற ஒரு பார்வை, அதன் மூலமாக தங்களுடைய வாழ்வை வெறுமையாக உருவாக்கி கொள்ளுகிற தற்கொலை வாழ்க்கை முறை இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி இந்த உலகம் கவலைப்படவில்லை. பயன்படுகிறவரை பயன்படுத்து, இல்லை என்றால் அவர்களை மனித கழிவுகளாக அப்புறப்படுத்து. இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆற்றுப்படுத்துகின்ற நிலையங்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், இவர்கள் பயன்படவில்லை, இவர்களை நான் அப்புறப்படுத்த வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். மாறி பெருக்கி எங்கேயாவது கூட்டி போட்டணும். வயசாச்சு இல்லை, நீ மட்டும் வேலையை பார்த்துக்கிட்டு போ, உன்னால தான் முடியல, உனக்கு எதுக்கு இந்த வேலை என்று தன் தாயை, தன்னுடைய தந்தையை, தன்னுடைய உறவினரை உறவு கண்ணோடு பார்க்காத ஒரு நிலை இருக்கிறது. எனவே அதற்கு மாறாக நம்முடைய இறையாட்சி சமூக நீதி கோட்பாடு நமக்கு சொல்லுகிறது. எனவே இன்றைக்கு உலக பண்பாடு சொல்லுவது, சட்டத்தின் முன் அனைவரும் சமமா, சந்தையின் முன் அனைவரும் சமமா என்றால், சந்தையின் முன் அனைவரும் சமம். மார்க்கெட் டிசைட்ஸ் எவ்ரிதிங். நான் சொன்னது போல் ஆன்மீகமாக இருக்கட்டும், அந்தரங்கமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்வாக இருக்கட்டும், இன்றைக்கு மார்க்கெட் தான், சந்தை தீர்மானிக்கிறது. எதை உடுத்த வேண்டும், எதை பார்க்க வேண்டும், எதை உள் கிரகித்துக் கொள்ள வேண்டும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்கே என்ன செய்யணும் என்பதை இன்றைக்கு இருக்கின்ற சந்தை தத்துவம் தீர்மானிக்கிறது. அங்கே சமத்துவம் என்பதற்கோ, சமூக நீதி என்பதற்கோ, உறவு என்பதற்கோ, நாம் சொல்லுகின்ற இறையாட்சி மதிப்பீடுகள் என்பதற்கோ அங்கே வாய்ப்பில்லை. இதன் மூலமாக என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நமக்கு கமிட்மெண்ட்டோடு இருக்கணுமா அல்லது கன்வீனியண்ட்டாக இருக்கணுமானா, மார்க்கெட் லாஜிக் சொல்கிறது கன்வீனியண்ட்டாக இருந்துக்கோ, கமிட்மெண்ட்லாம் தேவையில்லை. சேர்ந்தா விருப்பம் இருந்தால் கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்து பார்க்கலாம், பிடிக்கலையா விட்டுடலாம். அப்போ நின்று நிலைத்து நீடித்த அந்த வாழ்க்கை என்பது இன்றைக்கு மதிப்பீடற்ற, சாரமற்ற ஒரு பண்பாடாக இன்றைக்கு உலக பண்பாடு நமக்கு உணர்த்துகிறது. சந்தர்ப்பவாத நிலையிலே நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர், இன்ஸ்டன்ட் லைஃப், ரெடிமிக்ஸ், எடுத்தோம் போட்டோம் கலக்கன சாப்பிட்டோம் முடிஞ்சு போச்சு. பிராய்லர் கல்ச்சர்,
6 மாதம் வளர வேண்டிய கோழியை 3 மாதத்தில் வளர்த்து கறியாக்கி சாப்பிட்டணும். வேகம் வேகம், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு லைஃப். வாழ்க்கையை அனுபவித்து உணர்ந்து தோழமையோடு வாழ்கிற நிலை இல்லாமல் பரபரப்போடு வாழ்கிற ஒரு இயந்திர வாழ்க்கையாக மாற்றிய பண்பாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே மனித உணர்விற்கும் மனித நேயத்திற்கும் மனித மாண்பிற்கும் நாம் சொல்லுகிற இறையாட்சி சமூக நீதி கோட்பாட்டிற்கும் அங்கே சிந்திப்பதற்கோ செயல்படுத்துவதற்கோ நேரம் இல்லை. அப்ப நாம் காண்கிற இந்த ஆன்மீக பார்வை கூட எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால், போய் 1 hour அங்கே உட்காந்தனா அப்படியே உடம்பெல்லாம் ஆவி பறக்கணும். எமோஷனல் ஸ்பிரிச்சுவலிசம், உணர்ச்சிகர ஆன்மீகத்தில் மூழ்கிட்டோம். அப்புறம் போய் நான் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆனால் நம்முடைய இறையாட்சி சமூக கோட்பாடு சொல்லுவது உணர்ச்சிகர ஆன்மீகம் அல்ல, மாறாக நம்முடைய வழிபாடு வாழ்வாக மாற வேண்டும், நிகழ்வாக அது இருக்க வேண்டும். எனவே நாம் ஆலயத்திற்குள் வருகிறோம் என்றால் வணங்குவதற்காக அல்ல, வழிபடுவதற்காக அல்ல, மாறாக வாழ்க்கையை இறை திட்டத்தின் அடிப்படையில், சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் என்னுடைய வாழ்வை நான் வாழ வேண்டும் என்கின்ற உள்ளார்ந்த ஆன்மீக சக்தியை நிறைவாக பெறுவதற்கான ஒரு இடமாக அது இருக்க வேண்டுமே ஒழிய, உணர்ச்சிகர ஆன்மீகத்தை பெற்று வெளியில் நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்கின்ற பார்வை ஒரு தவறான ஒரு பார்வையாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு அன்னை மரியாளை கடவுளின் தாயாக வணங்குகிற நாம், வழிபடுகிற நாம், அவரை ஒரு வரலாற்று நிகழ்வாக முன்மொழிகிற நாம், நம்முடைய வாழ்வில் இந்த இறைத்தன்மையை நம்முடைய அன்றாட செயல்பாடுகளில் செயல்படுத்துகின்ற, நிகழ்த்துகின்ற அன்னை மரியாளை போல கடவுளை தாங்கி சென்ற அல்லது அதற்கு இடம் கொடுத்த நற்கருணை பேழையாக நீங்களும் நானும் இந்த உலகில் வலம் பெற வேண்டும். இன்றைக்கு இந்தியா உலக அளவில் ஒரு 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் 120 கோடி மக்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்கிறார்கள். இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் சமீபத்த ஆய்வின்படி ஏறக்குறைய 22.8 கோடி மக்கள் வறுமையிலும் ஏழ்மையிலும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு ஆய்வு சொல்லுகிறது 49 கோடி மக்களுக்கு ஒருவேளை தான் சாப்பாடு. அந்த சாப்பாட்டினுடைய அளவு 1/2 கிலோ 300-400 கிராம், 1/2 கிலோட குறைஞ்ச சாப்பாடு. மற்ற 2 வேளை தண்ணீரை குடித்து விட்டு தூங்க செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்தியா ஒளிர்கிறது, இந்தியா மிளிர்கிறது, இந்தியா வளர்கிறது. 24 மணி நேரமும் தொலைக்காட்சியில் எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்க்கலாம். 50க்கும் மேற்பட்ட சேட்டலைட்டுகள் நம்ம சுற்றிட்டே இருக்கலாம். ஆனால் தன் சக மனிதனை பற்றி குறைந்தபட்ச அக்கறை இல்லாத, மனிதநேய பார்வையற்ற, மனித உருவத்தை தாங்கியிருந்தாலும் மனிதநேயல் பண்பற்ற மக்கள் திரளாக இன்றைக்கு பெருகி கொண்டிருப்பது தான் மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. எனவே அன்னை மரியாளை கடவுளின் தாய் என்று நாம் பெருமைப்படுத்துகிற நாம், மனித தன்மைக்கு இறைநிலையை உயர்த்திய அந்த அன்னை மரியாளுடைய செயல்பாடுகளில் நம்மை முழுமையாக இணைத்து கொண்டு, நான் சொன்னது போல மனிதத்தை மாண்போடு வளர்த்தெடுக்கிற சாதாரண ஒரு வரலாற்று கிறிஸ்துவை, மனிதனாக இருந்தவரை உலகம் மீட்பு பெற அர்ப்பணித்தது போல நீங்களும் நானும் இந்த உலகில் இந்த நிகழ்வை வாழ்ந்து காண்பிக்கின்ற நடமாடும் சீடர்களாக நீங்களும் நானும் இருக்க அழைக்கப்படுகிறோம். எனவே அந்த செயல்பாட்டை முன்னிறுத்தாத வாழ்க்கை முறை என்பது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை முறையாக இருக்காது. அது நாம் எடுத்திருக்கிற திருமுழுக்கின் நிலைப்பாட்டிற்கு எதிரான ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கும். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புதிய ஆண்டை ஆரம்பிக்க இருக்கிற நாம், நான் ஒரு வழிபாட்டு கிறிஸ்துவனாக அல்லது உணர்ச்சிகர ஆன்மீகத்தை மட்டுமே விரும்புகிற, எதிர்கொள்கிற ஒரு நபராக இருக்க விரும்புகிறேனா, அல்லது இறையாட்சி மதிப்பீடுகள் அடிப்படையிலான சமூக நீதியை இந்த இந்தியாவிலே, தமிழகத்தில் நான் வாழ்கிற பகுதியில் ஓங்கி உரத்து சொல்லுகிற உரிமையின் குரலாக வாழ ஆசைப்படுகிறேனா என்று இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்தியாவில் கிறிஸ்துவருடைய எண்ணிக்கை 3.2 கோடி.
32 மில்லியன் அப்படின்றாங்க. அதில் கிறிஸ்துவ கத்தோலிக்கர்கள் மட்டும் 2 கோடி அப்படின்றாங்க. எண்ணிக்கையில் மிக குறைவானவர்கள். 140 கோடி இருக்கிற மக்கள் தொகையில் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் வெறும் 2 கோடி. 56,000க்கும் மேற்பட்ட கத்தோலிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கிறது. 5,60,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இங்கே பயனடைகிறார்கள். அதில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க தெரியுமா? வெறும் 22.7%. மிகப்பெரிய அமைப்பு, தேச உருவாக்கத்திற்கு மிகப்பெரிய பங்காற்றுகின்ற நிறுவனம். இன்றைக்கு வெறுப்பு அரசியலினால் இவர்கள் வேற்றுலக வாசிகள், நீங்கள் வாழ தகுதியற்றவர்கள், ஒன்று மதம் மாறுங்கள் இல்லது நாட்டை விட்டு ஓடிப்போய் விடுங்கள் என்கின்ற விதத்தில் இன்றைக்கு வெறுப்பு அரசியல் இருக்கிற சூழ்நிலையில் நீங்களும் நானும் மனிதநேயத்தையும் மனித மாண்பையும் மனித உரிமை பார்வையோடு அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுக்கிற, சான்று பகர்கிற, இறை உணர்வை நம்முள் ஏங்கி தாங்கி செல்கிற அன்னை மரியாளை போன்ற மாமனிதர்களாக இன்றைக்கு வாழ வளர நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்க இந்த 23ஆம் ஆண்டு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதற்கான துணிச்சல் நமக்கு தேவைப்படுகிறது. அதற்கான ஆன்மீக பலம் நமக்கு தேவைப்படுகிறது. அதற்கான முறையான உரிமை சார்ந்த பார்வை நமக்கு தேவைப்படுகிறது. இவைகள் எவைகளுமே எனக்கு வேண்டாம், நான் என்னுடைய போக்கின்படி உலக தத்துவத்தின்படி வாழ்கிறேன் என்றால் அது நம்முடைய வாழ்விற்கு முரணானதாக இருக்கிறது. எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டை எதிர்கொள்கிற நாம் உலக அளவிலும் சரி அல்லது தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் அரசியல் நிலையிலும் பொருளாதார நிலையிலும் சமூக நிலையிலும் அல்லது ஆன்மீக நிலையிலும் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு நாம் செல்ல இருக்கிறோம். எனவே இப்படி காயப்பட்ட உலகின் குரலுக்கு நாம் உரிமை குரலாக மாறவில்லை என்றால் நம்முடைய கிறிஸ்துவ அடையாளம் என்பது ஒரு அடிமைதனமான அடையாளமாக இருக்கும், அர்த்தமற்ற அடையாளமாக இருக்கும். எனவே அந்த வகையில் அன்னை மரியாளை போன்று பரிகார நீதியை நிலைநிறுத்துகின்ற மாமனிதர்களை உருவாக்குகின்ற கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாக அல்லது கிறிஸ்துவர்களாக அல்லது மனித நேயம் கொண்ட மாமனிதர்களாக நான் இருப்பேன் என்று சூளுரைக்கிற ஒரு தினமாக இந்த நாள் அமைய வேண்டும். எனவே அந்த வகையில் அத்தகைய வீரியத்தோடும் உண்மைத்தன்மையோடும் நேர்மைத்தன்மையோடும் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் வாழ்கிற நடமாடும் சாட்சியங்களாக, நடமாடும் நற்கருணை பிழைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். இறைவன் அதற்கு வேண்டிய ஆசியை நிறைவாக அருள வேண்டும் என்று என்னுடைய ஜபங்களையும் ஆசியையும் உறுத்தாக்குகின்றோம். அநீதியான உலகில் பிறந்துவிட்டோம், அதை அப்படியே சாக மாட்டோம் என்று ஒவ்வொரு கிறிஸ்துவம் நாம் நம்முடைய வாழ்வின் வழியாக, நம்முடைய வார்த்தையின் வழியாக நாம் செயல்படுத்துவோம். இறைவன் உங்களுக்கு அருளையும் ஆசிரையும் அளிக்கட்டும். நாம் ஒருவரும் இந்த சமூகத்தின் ஆசீர்வாதங்களாக இருப்போம். அந்த உணர்வை இன்று முழுமையாக நிறைவாக பெற்று செல்லுவோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளை அருளட்டும். ஆமென். இன்றைய திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜெபித்த அருட்பணி செபாஸ்டின் வனத்தையின் தொன்போஸ்கோ கடலூர் மையத்தினுடைய இல்லத்தந்தை அவர்களுக்கு நாம் நன்றியையும் பாராட்டுதல்களையும் நமது ஜெபங்களையும் கரங்கள் தட்டி அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்போம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பளித்த நம்முடைய திருத்தல அதிபர் அருள்முனைவர் தேவாஜோ அவர்களுக்கு, இங்கிருக்கின்ற சக சலேசியர்களுக்கும் துறவிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பங்குசாமியார் பாடல் குழுவை வாழ்த்துவார், இருந்தாலும் திருவிருந்து பாடல் மிக அருமையாக இருந்தது. எனவே உங்களுக்கு வாழ்த்துக்கள். கடவுள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே,
விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வோரும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேற செல்ல இவ்வருள் அடையாளங்கள் எம்மை வழிநடத்துவனாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆசி அனைத்தும் ஊற்றும் தொடக்கமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுற செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து உங்களை நிலைவாழ்விற்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசை உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவடைந்தது. Oh